ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டிஇ பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு குறித்த சில அப்டேட்கள் முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த 2% அமைச்சு பணியிடங்களுக்கான மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்க்கான கேஸ் போயிட்டு இருந்தது. இதில் ரொம்ப மாதங்களாக இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காதனால பணி நியமனங்களே கண்டினியூவாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க கம்ப்ளீட்டாக. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஃபைனலாக கிடச்சிருச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கான போஸ்டிங்ஸை உடனடியாக முதல்ல ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2% நியமன தேர்வு இல்லாமலேயே டைரக்ட் போஸ்டிங் அடிப்படையில் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. 2% பணியிடங்களையும் நியமன தேர்வு இல்லாமல் டைரக்ட் போஸ்டிங் அடிப்படையில் பணி நியமனம் பண்ணணும். இது பணி நியமனம் பண்ணுறதுக்கு சில கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 2 வாரங்களுக்கு பிறகு இந்த பணி நியமனம் பண்ணி 2 வாரங்களுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கான பிடிபிஆர்டியினுடைய மற்றவர்களுக்கான பணி நியமனம் தொடரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இன்டைரக்ட் தடை தொடர்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது அமைச்சு பணியிடங்கள் இல்லாத மற்றவர்களுக்கு இன்டைரக்டான ஒரு தடை அப்படிங்கிறது தொடர்கிறது. 2% அமைச்சு பணியிடங்களுக்கு ஃபில் பண்ணதுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு பணி நியமனம் துவங்கும். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.